தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நகை கொள்ளையில் ஈடுபட்டு தப்பியோட முயன்ற குற்றவாளியை சுட்டுப்பிடித்த வழக்கில் டிஎஸ்பி விசாரணை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பொய்யாமொழி, கூடுதல் விவரங்கள். ரவினா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வல்லம்படுகை கிராமத்தை சேர்ந்த கஜேந்திரன் என்பவரின் வீட்டில் நேற்று முன்தினம் 20 பவுன் நகை திருடு போனதாக இச்சம்பவம் குறித்து அண்ணாமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா, திருட்டு வழக்கில் தொடர்புடைய பிரபல கொள்ளையன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பத்மநாதபுரம் தாலுகாவை சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை நேற்று இரவு அண்ணாமலை போலீசார் கைது செய்தனர். பின்னர் இன்று காலை கைது செய்யப்பட்ட கொள்ளையன் அடிக்கப்பட்ட நகை மற்றும் பொருட்களை எடுப்பதற்காக அவனை சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது கொள்ளையன் ஸ்டீபன் தன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவலர் ஞானப்பிரகாசத்தை குத்தி கிழித்துவிட்டு தப்பியோட முயற்சித்தார். அப்பொழுது போலீசார் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் தற்காப்புக்காக கொள்ளையனை தனது காலில் சுட்டு பிடித்தார். இதையடுத்து சுட்டுப்பிடித்த கொள்ளையன் மற்றும் காயமடைந்த காவலர் இருவரும் அண்ணாமலை நகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு தீவிர விசாரணை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் அறிந்த சிதம்பரம் டிஎஸ்பி லாமேக் உடனே மருத்துவமனையில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். சுட்டுப்பிடிக்கப்பட்ட கொள்ளையன் ஸ்டீபன் மீது கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சுமார் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்கு உள்ளதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பொய்யாமொழி.